ஃப்ரெண்ட்ஸ், உங்க மலரக்கா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆம்பளை பிள்ளைகள் எப்படி சொல்லுது பாருங்க. என் பையன் இளைவன் பிரெட் வேணும் வந்திருக்கான். அது புரோட்டா வாங்கிட்டு வந்து இன்னைக்கு அவன் சொந்த காசுல வாங்கியிருக்கானாம். அதனால அவனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கான் புரோட்டா. அது சொல்றான், நீலாம் சாப்பிடாத, இதெல்லாம் சாப்பிட்டா அன்னைக்கே சொன்னில 7:30 மணிக்கு மேலே எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு. நான் சாப்பிட மாட்டேன், அன்னைக்கே சொல்லிட்டல 7:30 மணிக்கு மேலே நான் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அவன் சொல்றான், அப்படி நான் சாப்பிடக்கூடாதான், நீ சாப்பிடாத, இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றான். வச்சு பிச்சு கொடுத்து சால்னா ஊற்றி கொடுக்கணுமா. நான் தான் 7:30 மணிக்கு மேலே எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பிரமாணம் பண்ணியிருக்கனே, சாப்பிட மாட்டேன்னு. 7:30க்கு முன்னுக்கிட்டே சாப்பிடணும், 8க்குள்ள, 7:30லேருந்து 7:45. அது பார்த்தீங்களா? பிள்ளைங்கள் வந்து ஆம்பளை பிள்ளைய பெற்றாலும் இப்படிதான் இருக்கு, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் இப்படிதான் இருக்கு. அதனால ஃப்ரெண்ட்ஸ், எந்த பிள்ளையா இருந்தாலும் யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது. தனக்குன்னு நம்ம வந்து வச்சுக்கிடணும். எப்படிதான் நான் வைக்க போறதே தெரியல, ஒண்ணுமே இல்லை, வேதனையா. அதாவது பிள்ளைங்களுக்கும் நம்ம பாரமா இருந்துடக்கூடாது, பிள்ளைங்கள் கஷ்டப்படுற அளவுல நம்ம நடக்கவும் கூடாது. அதனால நம்ம வந்து இது எனக்கே நான் சொல்லிக்கிட்டேன், நம்ம வந்து யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது, பிள்ளைகளை எதிர்பார்க்க கூடாது. நம்மளுக்கே நம்ம தனக்குன்னு தன் கைகால் உழைத்து ஏதாவது சேர்த்து வச்சுக்கிட்டு கடைசி காலங்களில் வச்சுக்கிடணும். இது எல்லாருக்கும் உள்ள ஒரு இது. யாரையும் நம்பி கஷ்டப்பட வேண்டாம். பிள்ளைகளே அப்படின்னு எந்த உறவும் எந்த ஒரு இதுவும் தனக்கு இருந்தாதான் மதிப்பு மரியாதை. ஃப்ரெண்ட்ஸ், சொன்னது ரைட்டா தப்பா? கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.